நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வெல்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியோன் சேனல். ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து மிரட்டலான ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து நம்மளை மிரட்டி எடுத்திருக்காங்க நம்ம டைரக்டர். த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1. 2 பேர் வந்து கப்புள்ஸாக வந்து ஊரை விட்டு ஊர் போகிறாங்க. அந்த ஊர் விட்டு போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கேர் ரிப்பேர் ஆகி ஒரு விண்டேஜான ஒரு வில்லேஜ், குட்டி வில்லேஜுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து மர்மமான முறையில் வந்து அமானுஷமான சக்திகள் வந்து அந்த அமானுஷமான சக்திகள் மூலமாக வந்து இவங்க 2 பேர் வந்து கொலை பண்ணுறதுக்காக தாக்கப்படுறாங்க 2-3 தடவை. அந்த தாக்கப்பட்டதுலேருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையான்றது தான் படத்தோட 1.5 மணி நேரம் ஸ்டோரியை வச்சு நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு ஹாரர் மூவி சந்திக்கிற ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த படத்தோட பேர் என்ன பார்த்தா த ஸ்ட்ரேஞ்சர் சாப்டர் 1. இந்த படம் வந்து இப்போ அமேசான் ஓடிடியில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹாரர் ஸ்டோரி மூவினாலே வந்து விறுவிறுப்பான காட்சிகளும் சரி, ஒரு மிரட்டலான ஒரு மாஸ்க் போட்டு வர்றது தான் வந்து வேர்ல்டு சினிமாவில் வந்து ஒரு பேசிக் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துலேயே அதே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெனி ஹெர்லிங் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இந்த படம் முழுக்க வந்திருக்கு. பயோ பிரிட்டோன் அவருடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்காங்கன்னு அப்படிலாம் கிடையாது. மொத்தத்துக்குமே படத்தில் மெயினான ரோலே வந்து 6 பேர் தான். வந்து ஒரு கார் மெக்கானிக்கல் ரோலு 1 ஹீரோ ஹீரோயினி, அப்புறம் 3 அந்த மிரட்டலான கொலை பண்ணுற ஸ்ட்ரேஞ்சர்ஸ். உங்க 5 பேர் 6 பேர் தான் அந்த படத்தோட முழு கதையவே வந்து நடத்திக்கிட்டு கொண்டு போகிறாங்க. அவங்க 3 பேர் வந்து எதுக்காக அந்த வீட்டில் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதையாக வச்சு விறுவிறுப்பான காட்சிகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து கொஞ்சம் கடுப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹோட்டல் சீன்ஸ்லையும் சரி, இந்த கார் மெக்கானிக் செட்டு சீன்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி காட்சிகள்லாம் போய்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பையன் வந்து தன்னுடைய வேலட் எடுக்கிறதுக்காக கார் மெக்கானிக் செட்டு போயிட்டு வரும்போது இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்குது. அந்த பொண்ணு தனியாக இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து வீட்டில் யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு செமையான ஒரு த்ரில்லிங்கான மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்டும் சரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரையும் வந்து கொலை பண்ணுறதுக்காக அந்த மர்மமான மனுஷன் வந்து வரும்பொழுது அவங்க 2 பேர் தப்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆணி வந்து கையில் குத்தும். அந்த ஆணி குத்துற வேதனையான சீனை வந்து சைலண்ட்டாக, அதாவது ஒரு குண்டூசி மட்டும் சத்தம் போட்டு வர்ற மாதிரி சைலண்ட்டாக ஒரு ஆக்ஷன் கொடுக்குற அந்த சீனும் வந்து அவங்களுடைய ஆக்டிங் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அவங்க கன் ஷாட் தெரிக்கும் பொழுது அவங்க தெரியாதனமாக வீட்டு ஓனரே சுடுறதும் இது போன்ற காட்சிகள் வந்து ரசிக்கப்படிமா இருந்தாலுமே நிறைய காட்சிகள் வந்து பதற சீன் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு குடோனுக்கு போகும்போது லைட் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த சீனில் வந்து பின்னாடி அந்த பேய் மாதிரி இருக்கிற கேரக்டர் வந்து நிற்கும். நானே ஒரு சைடில் பயந்துட்டேன். இந்த படத்தை பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள் ஃபுல் சவுண்டோட. அப்படி இல்லைனா ஹோம் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒரு தியேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ஹாரர் மூவி முழுக்க பார்த்த மாதிரி தெரியும். இந்த படம் 1.5 மணி நேரம் தான். ஆனால் வந்து படத்தோட ஸ்டோரி வந்து பாதிலே விடுபட்ட மாதிரி தான் இருக்குது. பார்ட் 2 வந்தால் தான் தெரியும் படத்தோட என்ன கதை, மீதி கதை என்ன இருக்குது அப்படின்றத. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு சில விதத்தில் வந்து ஈவில் ரெசிடென்ஸ் அந்த பார்த்த மாதிரி இருக்குது, ஈவில் டெட்டு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 2-3 படங்களுக்கு சேர்ந்து எடுத்த மாதிரி தான் இருந்துட்டாலுமே இது ஒரு தனி ஜேர்னலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஓடிடியில் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து தமிழ் டப்போடு இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மச்சான் இந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவி வந்திருக்கு, ஒரு 1.5 மணி நேரம் தான். படம் வந்து மிரட்டலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மொபைலில் பார்க்கலாம், இல்லை ஓடிடியில் பார்க்கலாம், வா ஹோம் தியேட்டர் செட்டப்போட ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போட்டு காட்டுங்க. இந்த படத்துக்கு ஆர்கியோன் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கியோன். பை வியூவர்ஸ்.